வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பேசிக் பிளானோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதோட பிளான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் பிளான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். லெவல் ஃபர்ஸ்டில் நம்ம 300 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆனோன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் 2 பேர் நமக்கு 300 ரூபாய் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. டோட்டலாக நம்ம ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் 600. இந்த 600 நீங்கள் அப்படியே செகண்ட் லெவல் எலிஜிபிலிட்டிக்காக நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். அப்போ அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு எந்த இன்கமும் இல்லை. செகண்ட் லெவலில் உங்களுக்கு நீங்கள் 600 பே பண்ணி அப்கிரேட் பண்ணதுனால உங்களுக்கு 4 மெம்பர்ஸ் 600 பே பண்ணுவாங்க ஈச். அப்போ உங்களுக்கு டோட்டலாக ஹெல்ப் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2400. இப்போ இந்த ரிசீவ் ஆன அமௌண்ட்ல இருந்து 1500 ருபீஸை தேர்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்காக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு க்ளோனிங் ஐடி ஆக்டிவேட் ஆகும். க்ளோனிங் ஐடினா என்னன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் பேசிக் பிளானில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இப்போ இந்த க்ளோனிங் ஐடியை மறுபடியும் ஒரு 300 கொடுத்து அகெயின் நம்ம இதே பிளானை ஃபஸ்ட்டு க்ளோனிங்கை ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு 1800 உங்களுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் 600 உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம் இந்த ஸ்டாண்டர்ட் பிளானில். இப்போ நீங்கள் 1500 ஏற்கனவே தேர்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணதுனால உங்களுக்கு 8 மெம்பர்ஸ் கிட்டேருந்து 1500 ரிசீவ் ஆகும் பிளான் படி. இப்போ உங்களுக்கு டோட்டலாக கிடைக்க போகிற ஹெல்ப் 12,000 ருபீஸ். இது நமக்கு எந்தெந்த வகையில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஃபோர்த் லெவல் அப்கிரேட் பண்ணுறதுக்காக 7,500 நம்ம வந்த பேமெண்ட்லேருந்து அனுப்பணும். அப்போ உங்களுக்கு இந்த 8 லிங்க்கில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 5 லிங்க் உங்கள் அக்கௌண்ட்டோட டைரெக்டாக வர மாதிரி கொடுப்பாங்க. 6th லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர் ஹெல்ப்புக்கு போயிடும். ஸ்பான்சர்னா யாருன்னா, நீங்கள் யார் மூலமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்களோட ஸ்பான்சர், அதாவது உங்களோட அப்ளைன், அவங்களுக்கு அது போயிடும். இப்போ இந்த தேர்ட் லெவலில் உங்களுக்கு 4 க்ளோனிங் ஐடி கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு க்ளோனிங் ஐடியும் 300க்கு ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஐடி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி வந்ததுனால வந்த இன்கம்மை வச்சு பாக்கி 5 ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இது ஒரு நெட்வொர்க்கிங்லேயுமே இந்த க்ளோனிங் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. அதனால தான் இதே மாதிரி ஏற்கனவே வந்த பிளான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனால் இது ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த க்ளோனிங் ஐடி மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு கீழே யாரையுமே ரெஃபர் பண்ணலனா கூட பிளான் ஸ்டாப் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த 5 ஐடி கிடைக்க போகுது. அப்போ ஸ்டாப் ஆகாமல் பிளான் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ளோனிங் ஐடி. இதுதான் சிஸ்டமோட ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் க்ளோனிங் ஐடியை 1200க்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. 1500 உங்களோட ஸ்பான்சர் ஹெல்ப்புக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் 1800 உங்களோட தேர்ட் லெவல் இன்கமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் லெவல் ஃபோர்த் லெவல். இப்போ ஃபோர்த் லெவலுக்கு நீங்கள் ஆல்ரெடி 7,500 ஃபோர்த் லெவலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது 16 மெம்பர்ஸ் உங்களுக்கு 7,500 பே பண்ணுவாங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட் 1,20,000. இந்த 1,20,000ல் ஃபிஃப்த் லெவல் எலிஜிபிலிட்டிக்காக 30,000 நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோனிங்லாம் இனிமேல் எதுவுமே இல்லை, நம்ம ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு 5 க்ளோனிங் ஐடியோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு இந்த ஃபோர்த் லெவலில் தான் சிஸ்டம், இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேருக்கு சர்வீஸ் சார்ஜ் அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலனாலும் சிஸ்டம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கம்பெனி இந்த இடத்துல தான் நமக்கு சர்வீஸ் சார்ஜ், அதாவது ஒரு பேமெண்ட் லிங்க் அவங்களுக்கு போயிடும். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க, அதாவது உங்களோட அப்ளைனுக்கு 2 லிங்க் போகும். ஸோ நீங்கள் ஃபோர்த் லெவல் கிராஸ் பண்ணும்போது உங்கள் அப்ளைனுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 15,000. பேலன்ஸ் 67,500 உங்களோட ப்ராஃபிட். இதை நீங்கள் ஃபோர்த் லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்போது ஃபிஃப்த் லெவலில் நீங்கள் 30,000 கொடுத்து அப்கிரேட் பண்ணதுனால 32 மெம்பர்ஸ் உங்களுக்கு 30,000 பே பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுற டோட்டல் ஹெல்ப் 9,60,000. இந்த 9,60,000ல் 6th லெவல் எலிஜிபிலிட்டிக்காக நீங்கள் வந்த கேஷில், உங்களுக்கு வந்த கேஷில்
1 lakh ருபீஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட சிஸ்டம்க்கு நீங்கள் கொடுக்க போகிற பேமெண்ட் ஒரு லிங்க்கு, அதாவது 32 மெம்பர்ஸ் கட்டுறாங்க இல்லையா, அதில் ஒரு லிங்க் வந்து சிஸ்டமுக்கு போயிடும், 2 லிங்க் வந்து உங்கள் அப்ளைனுக்கு போயிடும். அப்போ பாக்கி 29 லிங்க் தான் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அப்கிரேட் பண்ணது போக பேலன்ஸ் வந்து 7,70,000 உங்களோட இன்கமாக உங்களுக்கு 5th லெவலில் கிடைக்க போகுது. இப்போது நம்ம 4th லெவல் வரைக்கும் கூகுள் பே அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். 5th லெவல் போகும்போது கம்பெனி இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி இன் சென்ஸ் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்பெனியில் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசீவ் ஆக போகிற அமௌண்ட்ஸ் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஒயிட் மணி அண்ட் ஒயிட் இன்கம் தான். இதில் எந்த ஒரு இல்லீகலும் கிடையாது. ஸோ அதனால் ஹெல்ப் தான் பண்ணுறீங்க ஒருத்தருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இது மூலமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்ஸ்க்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பே பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ 32 மெம்பர்ஸ் கிட்டேருந்து 30,000 ரிசீவ் ஆகும்போது உங்களுக்கு 1 lakh ருபீஸ் ரிசீவ் ஆகும். சாரி 9 lakh அந்த லெவலுக்கே நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம 6th லெவலில் இருக்கோம். 6th லெவலில் இருந்து 64 மெம்பர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு 1 lakh ஈச் பே பண்ணாங்கன்னா 64 lakh. இதில் நீங்கள் 7th லெவல் எலிஜிபிலிட்டிக்காக 3 lakh ருபீஸை வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அப்கிரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மணி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட்லேருந்து தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. நீங்கள் கையிலேருந்து போட வேண்டியதில்லை. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 300 ஒன்லி. நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்கல்ல இந்த 300, இது மட்டும்தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டம் கூட ரன் ஆகுறீங்க, அவ்வளோதான். இப்போ 3 lakh வந்து 7th லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிவிட்டு 1 lakh வந்து சிஸ்டம்க்கு சர்வீஸ் சார்ஜஸாக கொடுத்துட்டு 2 லிங்க் வந்து உங்களோட அப்ளைனுக்கு கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற 58 lakh உங்களோட இன்கமாக உங்களுக்கு 6th லெவலில் கிடைக்க போகுது. அடுத்தது 7th லெவலில் 128 பேர் 128 மெம்பர்ஸ் உங்களுக்கு 3 lakh பே பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 3,84 lakhs. இதில் நீங்கள் 6 lakh 8th லெவலோட எலிஜிபிலிட்டிக்காக பே பண்ணுறீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்புறம் சர்வீஸ்க்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறீங்க. 128 லிங்க்கில் ஒரு லிங்க் சர்வீஸ்க்கு போயிடும், 3 லிங்க் வந்து உங்களோட அப்ளைனுக்கு போகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 7th லெவலில் 3 லிங்க் உங்களோட அப்ளைனுக்காக போகுது. அப்போது பாக்கி இருக்கிற 3,66 lakhs வந்து உங்களோட இன்கமாக உங்களுக்கு 7th லெவலில் கிடைக்க போகுது. அடுத்து 8th லெவல் நீங்கள் போகும்போது 256 மெம்பர்ஸ் கிட்டேருந்து 6 lakh உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 15,36 lakh உங்களுக்கு டோட்டலாக ரிசீவ் ஹெல்ப் ஆகும். இதில் உங்களுக்கு அப்கிரேட் கிடையாது. பெரிய லெவலில் உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட்காக எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல. ஸோ க்ளோனிங் கிடையாது. சிஸ்டம்க்கு மட்டும் ஒரு லிங்க் கொடுக்குறீங்க, உங்களோட ஸ்பான்சருக்கு 3 லிங்க் கொடுக்குறீங்க. ஸோ 253 பேர் 6 lakh பே பண்ணுற அமௌண்ட் உங்களோட டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களோட இன்கமாக கிடைக்க போகுது. ஸோ இதோட இந்த பிளான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா, நீங்கள் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற க்ளோனிங் ஐடியும் 1 by 1 இப்போ இந்த க்ளோனிங் ஐடி எல்லாமே உங்களுக்கு 5th ரேஞ்சு 6th அந்த மாதிரி லெவலில் தான் இருக்கும். ஸோ இது முடியும் போது அதுவும் கொஞ்ச நாள்லேயே முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 300ல் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 19,44,39,900 rupees. இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி யாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்கம் இது. இதோட 5 க்ளோனிங் ஐடிக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அப்ளைன் இருக்காங்க இல்லையா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் அப்ளைனுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 29,76,500 rupees. நீங்கள் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இது அடிஷ்னலாக கிடைக்க போகிற இன்கம். இது தாங்க ஸ்டாண்டர்டோட பிளான்.
பேசிக் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்டும் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் எலைட்டும் ஒர்க் ஆகும். ஸோ எலைட்டோட பிளான் டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.